கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் அமைச்சிருப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, தருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உங்களுடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகிய நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும். அடிமை மறைத்து நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் வாசிக்க கேட்டதான இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவனுக்கு ஆராதனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய நாள், இது ஓய்வு நாள் என்று நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டின்படியாக கர்த்தர் கொடுத்ததான ஒரு நியமனம், அந்த நியாய பிரமாணத்தின் ஒரு கட்டளை. ஆனால் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டின்படி இந்த கிருபையின் நாட்களிலே நமக்கு புதிய ஏற்பாட்டின் சபை, அப்போஸ்தலர் சபைக்கு பிற்பாடு உள்ள காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததான இந்த வாரத்தின் முதலாம் நாள், இது ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள் என்று சொல்லி நாம் இதை ஆசரிக்கிறோம். அது ஓய்வு நாள் என்று நாம் சொல்லக்கூடாது. இது ஓய்வு நாள் அல்ல. ஓய்வு நாள் நமக்கு வேண்டும், ஆனால் அது இல்லாமல் இப்பொழுது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நமக்கு கர்த்தருடைய நாளிலே தான் அதிகமான வேலை, அதிகமான சமையல், அதிகமான ஊழியங்கள் எல்லாமே உண்டு. ஏனென்றால் வாரத்தின் 6 நாட்களும் உலகத்துக்காக நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த ஒரு நாள் தான் நல்ல உணவு உண வேண்டும், நல்ல காரியங்கள் வேலைகளை செய்ய வேண்டும். அதோடு கூட கர்த்தருக்காகவும் நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி காலை ஆராதனை, அதிகாலை ஆராதனை, எப்பொழுதெல்லாம் நாம் எந்த ஆராதனைகளிலெல்லாம் கலந்து கொள்ள முடியுமோ அதிலெல்லாம் நாம் கலந்து கொண்டு அநேக சபைகளிலே மத்தியானத்துக்கு மேலே மாலை நேரங்களிலே சுவிசேஷ ஊழியத்திற்கு என்று வெளியே செல்வார்கள், அல்லது சிறு பிள்ளைகளின் ஊழியங்கள் வெளி கிராமங்களிலே அப்படி எல்லாம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்கள் இருக்கும். அதிலும் கலந்து கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகள் உண்டு. இதெல்லாம் நாம் செய்தோமானால் இனிவரும் நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாத நாட்கள் வரும்போது நாம் வருத்தப்பட மாட்டோம். ஏனென்றால் நம்மால் எந்த வரையிலும் நாம் கர்த்தருக்காக ஓடி உழைத்திருக்கிறோம் என்று. ஆகையால் இது ஓய்வு நாளும் அல்ல. அதனால் இது ஓய்வு நாள் என்று நாம் சொல்லக்கூடாது. இது வாரத்தின் முதலாம் நாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாள். ஆகையால் அந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே நாம் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று. இது பழைய ஏற்பாட்டின் வசனம்தான். இவர்கள் செய்த ஆராதனை வேறுதான். ஆனாலும் இதன் மூலமாய் நாம் சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 12ஆம் வசனம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று ஆண்டவர் மோசேயோடு கூட சொன்னார். தேவனுக்கு ஆராதனை என்று சொல்லி இந்த நாளிலே அந்த தலைப்பின் கீழே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஆராதனை குறித்து வேதத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஆராதனை, நாள்தோறும் ஆராதனை, கூடாரத்தில் ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை, தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, வானசேனைக்கு ஆராதனை, பண்டிகையின் ஆராதனை, தேவர்களுக்கு ஆராதனை, சுய இஷ்டமான ஆராதனை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். நிறைய ஆராதனைகள், அறியப்படாத தேவனுக்கு
ஆராதனை, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை என்று பல விதமான ஆராதனைகளை நாம் வேதத்திலேயே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த தேவனுக்கு ஆராதனை என்றதான தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிற காரியம், ஒரு 3 காரியங்களை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அதை நாம் தியானிக்கவிருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொல்லும் போது, அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முதலாவது, தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். நான் உன்னோடே இருப்பேன். நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னோடே இருப்பேன். நான் உன்னோடே இருப்பேன் என்று ஆண்டவர் வேதத்திலே பலரோடு கூட பேசியிருக்கிறார். நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று பலரோடு கூட வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். யார் யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள், ஆண்டவர் யாரோட இருந்தார் என்று நாம் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது யார் யாரோட எல்லாம் கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு 2 காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 26:3, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் ஈசாக்கோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு கேராருக்கு போனான் என்று முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்தின் கடைசி பகுதியிலே ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லி, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணினால் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை கர்த்தர் பல விதங்களிலே ஆசீர்வதித்தார். அவர் ஒரு சீமான் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் எஜமான் ஒரு சீமான் என்று எலியேசர் ரெபெக்காளின் குடும்பத்தாரிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஆனால் ஆபிரகாம் எகிப்துக்கு போனது நிமித்தம் எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகார் தன்னோடு கூட வந்ததினாலே அந்த இஸ்மவேலின் சந்ததி அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. ஆனால் ஆண்டவர் ஈசாக்குக்கு அதை அனுமதிக்காமல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாதே. எகிப்திலே செழிப்பு இருக்கலாம், எகிப்திலே ஆசீர்வாதம் இருக்கலாம், எகிப்திலே விளைச்சல் இருக்கலாம், எகிப்திலே எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீ எகிப்துக்கு போகாதே. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே தான் நீ குடியிருக்க வேண்டும். நீ அங்கே இருந்தால் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களோட கூட கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தர் இருந்தால்தான் அது தேவனுக்கு ஆராதனை. அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களோடு கூட தேவன் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நமக்கு அவர் நம்மோட கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். அப்ப முதலாவதாக கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளையின் ஆராதனை தான் தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஈசாக்கின் இடத்துல ஆண்டவர் அதை தான் பார்த்தான். அதனாலேதான் அவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 75 வயதிலே ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சில வருடங்கள் கழிந்தும் இன்னும் பிள்ளை பெறவில்லை என்பதனாலே சாராள்
தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அங்கே ஒரு இன்னொரு வம்சம் வருவதற்கு ஒரு இடையிலே ஒரு காரியம் நடைபெறுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 25 வருடங்கள் கழித்துதான் ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு யாக்கோபும் ஏசாவும் யாக்கோபும் பிறந்தது எப்பொழுது தெரியுங்க? 20 வருடங்கள் கழித்து. ஆனால் ரெபெக்காள் ஒரு நாளும் தன்னுடைய தாதியாகிய தெபோராளையோ தன்னுடைய வேலைக்காரிகளையோ நீர் எடுத்துக்கொள்ளும் என்று ஈசாக்கினிடத்திலே சொல்லவில்லை. ஈசாக்கும் ரெபெக்காளின் கற்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணினான் என்று வேதம் நமக்கு சொல்லும். அப்படியானால் ஆண்டவர் நம்மோட கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்குரிய ஆராதனை. அது எப்பொழுது வரும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது. இந்த ஈசாக்கை ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாது, நான் உனக்கு காண்பிக்கிற இந்த தேசத்திலே தான் நீ குடியிருக்க வேண்டும் என்று சொன்னது நிமித்தம் அவன் அங்கு அந்த தேசத்திலே தான் குடியிருந்தான். அந்த தேசத்திலே பஞ்சம் 26ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. எல்லா இடமும் பஞ்சம். அந்த பஞ்ச காலத்திலே தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அந்த ஆதியாகமம் 26:12, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அங்கேதான் அவன் வேலைக்காரர்கள் ஆபிரகாமுக்கு இருந்ததான அந்த ஊற்றுகளை எல்லாம் துறவுகளை எல்லாம் தோண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அபிமெலேக்கின் வேலைக்காரர்கள் வந்து அதை எல்லாம் சுற்று போடுகிறார்கள். அது எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அதை விட்டு கொடுத்து ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தேவ பிள்ளை தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் தள்ளி போகிறது போல இருக்கும், நம்முடைய கரத்திலிருந்து பிடுங்கப்படுகிறது போல இருக்கும். ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அது முடிவிலே பெரிய ஆசீர்வாதம். 100 மடங்கு ஒரு பஞ்ச காலத்திலே பஞ்ச தேசத்திலே 100 மடங்கு பலன் அளிக்கிற ஒரு தேவன் அந்த கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு தான். 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகவோத் என்று பெயரிட்டான். ஆகையால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது, தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தேவனுக்கு ஆராதனை செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதம் எண்ணில் அடங்காது, 100 மடங்கு இடமுண்டாகத்தக்கதான ஆசீர்வாதம். மட்டுமில்லாமல் அந்த அபிமெலேக்கின் ஆட்கள் வந்து அவனிடத்தில் சொல்லுகிற காரியம் 28ஆம் வசனம், அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில், அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தருமோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா. இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எதிராளிகள் இவ்வளவு நாட்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் தோண்டி வைத்ததான துறவுகள் எல்லாம் மூடி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், துர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல விளைச்சல் கண்டிருக்கிறானே, பொறாமையினானே என்னென்னவோ செய்கிறார். செய்யட்டும்,
தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் உன்னோடே இருப்பேன் என்று தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உன்னோட இருப்பேன். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களோட கூட இருக்கிற போது ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அது நிமித்தம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று முதலாவது பார்த்தோம். இரண்டாவதாக நாம் யாத்ராகமம் 20:24 நாம் வாசிக்கும் பொழுது, மண்ணினாலே பலிபீடத்தை உனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. என் நாமத்தை நான் எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறேனோ அந்த ஸ்தானத்திலே நீ வர வேண்டும். அங்கே நான் வந்து உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதி. அநேகர் ஜெபிக்கும் போது சொல்லுகிறது, உன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நீர் வருவீர் என்று சொல்லி இருக்கிறீரே. அல்ல, அவருடைய நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்தும் அந்த ஸ்தானத்துக்கு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது இல்லைங்க. ஆண்டவர் அவருடைய நாமத்தை எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு நாம் வரும்போது அவர் நம்மிடத்திலே வருகிறார். அந்த ஸ்தானத்திலே நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதி. ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமானதும் விகற்பமானதும், ஆனால் நமக்கு ஆச்சரியத்தையும் அருமையான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷரும் இதை சொல்லுவார்களா? நமக்கு நிச்சயமா சொல்ல மாட்டார். அநேகர் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள், அது பெற்றோருக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், கணவன் மனைவி எல்லாம் ஆலயத்திலே நின்று என்ன செய்கிறார்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை செய்வார். எத்தனை பேர் உடன்படிக்கையிலே உண்மையாயிருந்திருக்கிறார்கள்? பிள்ளைகளை வளர்க்கிறவருக்கு பெற்றோர் பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட இன்றைக்கு கண்டுகொள்ளாமல் இருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்களை இன்றைக்கு பார்க்க முடியும். பிள்ளைகள் தான் பெற்றோரை விட்டுவிடுகிறார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு பெற்றோரும் பிள்ளைகளை விட்டு விடுகிறார். நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லிதானே திருமணம் செய்து கொண்டார்கள். கணவனும் மனைவியும் பிள்ளைகள் என்னோடு இருக்க வேண்டும் என்றுதானே பிள்ளைகளை பெற்றுக் கொண்டாங்க. ஆனால் அவர்களால் அந்த காரியத்திலே உண்மையா இருக்க முடியாது. நமக்கு உண்மையா இருக்கிற ஒரே ஒரு தேவன் அவர் மட்டும்தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த தேவனுக்கு தான் நாம் ஆராதனை செய்யும் போது அவர் தம்முடைய நாமத்தை எங்கே பிரஸ்தாபம் பண்ணுகிறாரோ அந்த ஸ்தானத்தில் தான் அவர் நம்மோட கூட வருவார். அவர் பிரஸ்தாபப்படுத்தப்பட்ட அந்த இடத்துக்கு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நிறைய 600க்கும் மேற்பட்ட நியாய பிரமாணங்களை, கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். 20 கற்பனைகள் மட்டும் அல்லங்க, மன்னிக்க வேண்டும், 10 கற்பனைகள் 20ஆம் அதிகாரத்தில் வருகிறது மட்டுமல்ல. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் என்று சொல்லும் போது 600க்கும் மேற்பட்ட நியாய பிரமாணங்களை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவைகள் எல்லாம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதிலே அவர் சொல்லும் போது, நீங்கள் எனக்கு பலியிட வேண்டுமானால் இந்த ஸ்தானத்துக்கு தான் நீங்க வரணும். நீங்கள்
காணிக்கையை செலுத்த வேண்டுமானால் இந்த ஸ்தானத்துக்கு தான், ஆலயத்துக்கு தான் வர வேண்டும். நான் குறித்திருக்கிற அந்த இடத்துக்கு தான் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இங்கேயும் இந்த 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதில் மேல் உன் ஆடுகள் உன் மாடுகள் சர்வாங்கன தகன பலியாகும் சமாதான பலியாகவும் செலுத்தும் போது அந்த ஸ்தானம், நான் என் நாமத்தை அந்த இடத்திலே நான் மகிமைப்படுத்துவேன் என்றார், பிரஸ்தாபப்படுத்துவேன் என்றார். நீ அங்கே வந்து செலுத்தின அந்த காணிக்கைகளை நான் அங்கீகரித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை நல்ல ஒரு தேவன் பாருங்களேன். இன்னைக்கு நாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாய் அவரவர்கள் வீடுகளில் இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஒரு ஆப் மூலமா நாம் இணைந்து என்ன செய்கிறோம், ஒரு ஸ்தானத்திலே தேவன் தம்மை பரிசுத்தப்படுத்துகிற, பிரஸ்தாபப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்தானத்திற்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம் இந்த ஆப் மூலமா. அங்க வரும்போது நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதி. நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஆகியால் ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்யும் போது முதலாவது நான் உன்னோடே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக அந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். மலையில் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு அநேக காரியங்கள் மலையிலே நடைபெற்ற சம்பவங்களை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். நோவாவின் பேழையானது எல்லா மலை சிகரங்களுக்கும் மேலே அந்த தண்ணீரானது போனது. அரராத்தினும் மலையின் மேலே இந்த பேழையானது நின்றது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிற்பாடு மலை சிகரங்கள் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படியானால் எல்லாவற்றையும் மூடின தேவன் ஒரு மலை சிகரத்தை தேவ பிள்ளைகளுக்கு என்று தான் யாரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு யாரை பத்திரமாய் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்களுக்கென்று ஒரு இடம்தான் அந்த ஒரு மலை. ராத்தினும் மலையிலே கொண்டு போய் அவர்களை பத்திரப்படுத்தி கொஞ்ச காலம் தண்ணீர் வற்றும் வரையிலும் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமியிலே இருந்தவர்கள், தரையிலே இருந்தவர்கள், ஆனால் இந்த பேழை எங்கே போய் உட்கார்ந்துக்கு பத்திரமாக. அங்கேதான் சங்கீதக்காரன் சொல்வான், தீங்கு நாளில் அவர் தமது கூடாரத்தில் என்னை மறைத்து அவர் என்ன செய்கிறாராம், ஒளித்து வைத்து அதன் பின்பு எங்கே உன்னதங்களுக்கு ஏற பண்ணுகிறார். 27ஆம் சங்கீதம், அதை சரியாய் நான் வாசிக்கிறேன். 5ஆம் வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒளித்து பத்திரப்படுத்தி நோவாவை அவருடைய குடும்பத்தையும் வைத்து கன்மலையின் மேல், அரராத் மலையின் மேல் அவர் உயர்த்தி நிறுத்தினார். அதுதான் தேவனுக்கு ஆராதனை. ஒரு மலையின் அனுபவத்தை காண்பிக்கிறதா இருக்கு. அதே போல நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, லோத்துவை ஆண்டவர் அந்த சோதோம் குமரா பட்டணத்திலிருந்து விடுவித்து வெளியிலே கொண்டு வரும்போது தூதன் சொல்லுகிறான், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி. ஏன் மலையை ஆண்டவர் தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? அழிவுக்கு தப்புகிறார், தீங்குக்கு தப்பு வைக்கிற ஒரு ஸ்தலம். அந்த இடத்திலே தேவனை ஆராதிக்கிறோம்.
இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து, விபத்து, தீங்கு, பொல்லாப்பு எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்படியே வந்து விட்டாலும், அப்படியே சிங்கக்கவியிலே போடப்பட்டாலும், அப்படியே அக்கினி சூளையிலே போடப்பட்டாலும், நான் உன்னோடு இருந்து உன்னை விடுவிப்பேன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மலையின் அனுபவங்கள் அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆபிரகாமின் நாட்களிலே 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோரியா தேசத்து நாம் குறிக்கிற அந்த மலைகளில் ஒன்றில் போய் நீ ஈசாக்கை பலியிட வேண்டும். ஏன் அவர் அந்த மோரியா தேசத்தின் சமபூமியிலே எங்கேயாவது ஒரு இடத்தை காண்பித்திருக்கலாமே? பலி செலுத்துவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு. அந்த மலையின் அனுபவம், அந்த உச்சியின் அனுபவம், எந்த தொந்தரவும் இல்லாம, எந்த ஒரு போராட்டமும் இல்லாம, நமக்கும் இந்த ஜெபங்களில் கலந்து கொள்வதற்கு நம் ஆப்ல இருக்கிறதுனால நம்ம மியூட் பண்ணி கொள்கிறோம் இல்லையானா நம்மை சூழ எவ்வளவோ சத்தங்கள், எவ்வளவோ காரியங்கள். நம் கர்த்தரை விடுதலையோடு, சப்தமில்லாமல் அமைதலோடு ஆராதிக்க முடிகிறதா என்று பார்த்தார், இல்லவே இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியாருக்கு ஒரு முக்கியமான நாள் ஆகியால் வெளியிலே வந்தால் பல சத்தங்கள், விதவிதமான சத்தங்கள். இந்த சத்தங்களின் நடுவிலே நாம் இருந்து விடக்கூடாது என்பதற்கு தான் ஆண்டவர் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களுக்கு இந்த மலையிலே ஒரு மலையின் அனுபவத்தை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எந்த மலைக்கு, இங்க இமாலய மலைக்கா ஏறி போய் உட்கார்ந்துக்க முடியும்? ஐயோ, என் குடும்பம் வேண்டாம், ஜனம் வேண்டாம், சத்தம் வேண்டாம் என்று. இந்த சத்தங்களின் மத்தியிலும், இந்த போராட்டங்களின் மத்தியிலும், இந்த பிரச்சனைகளின் மத்தியிலும், இந்த வியாதிகளின் மத்தியிலும், இந்த எல்லா காரியங்களின் மத்தியிலும் தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கிறது தான் அந்த மலையின் அனுபவம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முழுவதிலும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அந்த சீனாய் மலையில் நம்முடைய மகிமை விளங்க இந்த மோசேயை கொண்டு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம் எல்லாம் நாம் வாசித்துக் கொண்டே போகும்போது அங்க எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த மலையின் அனுபவம். ஏன் ஆண்டவர் மோசேயை நீ மலைக்கு ஏறிவான், 40 நாள் இரவும் பகலும் பொசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே காத்திருந்தான். இந்த நியாய பிரமாணங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த பிளான், அதை செய்வதற்கான முறைமை எல்லாம் தேவ திட்டங்கள் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானா இந்த மலையின் அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு வர வேண்டும். சீனாய் மலையிலே தான் ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை மோசேக்கு கற்பித்துக் கொடுத்தார். தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டார். கர்த்தருடைய மகிமை அங்கே தங்குகிற ஒரு ஸ்தானம். தேவனை தேடுகிறதற்கு அமைதியான ஒரு ஸ்தானம் மாத்திரமல்ல. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய 15 சேர்த்து வாசிக்கிறேன். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிச்சு. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தனி இடத்தை, தனி ஸ்தலத்தை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். என்னாலே அதை முடியாது என்று நாம் சொல்ல கூடாது. சொல்லுவதற்கு நாம் அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஒன்று வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லணும்.
ஒரே ரூம் 2 ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாரையும் ஒரே ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டு நாம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுக்கென்று ஒரு இடம், தேவனை ஆராதிக்க ஒரு இடம், தேவனோடு பேச ஒரு, மற்றவர்கள் எல்லாம் பேசும்போது நாம பேச முடியுமா? இப்பொழுது எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால நான் பேசுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். எல்லாரும் பேசிக்கொண்டிருந்தோமானால், அதுவும் இப்படி ஆப்ல நாம் ஜாயின் பண்ணும்போது எல்லாருடைய ஆப்பும் ஓப்பனா இருக்கும்போது நடத்துகிறவர்கள் சத்தம் கூட சில நேரங்களிலே கேட்காது. எல்லாருடைய ஸ்தோத்திரங்களும் அதிகமா இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப கையில வைத்து நல்ல சத்தம் போட்டு கர்த்தரை துதிப்பாங்க. அவர்களுடைய சத்தம் தான் நல்லா கேட்கும். எல்லாரும் சத்தம் போடுற இடத்துல நாம ஆண்டவருடைய சத்தத்தை என்ன பண்ண முடியாதுங்க, கேட்க முடியாது. அதற்கு ஒரு தனிமையான ஒரு இடம். ஆண்டவரை தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டுமெனா அவருடைய மகிமை தங்கும் ஸ்தானத்துக்கு நாம் போக வேண்டும். அது எப்போது? அந்த வசனம் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே 6 நாள் அந்த மேகம் மூடி இருந்ததாம். 7ஆம் நாளில் தான் அந்த மேகத்தின் நடுவிலிருந்து கர்த்தர் கூப்பிட்டார். 6 நாள் அப்போ அமைதி. இந்த மலையின் மேல ஏன் ஆண்டவர் வர சொல்லுகிறார் என்று அமைதியான ஒரு சூழல். தேவனை ஆராதிக்கிறவர்கள் இந்த மலையின் அனுபவம், அது அமைதலான தேவ மகிமையை நம்மேலே காணப்பட செய்கிறதான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஆகையால்தான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் 28ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களுடைய சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம் என்று இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறதான இந்த சீரியர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்து தான், ஆண்டவருடைய ஜனத்தை குறித்து இவர்கள் சொல்லுகிறார். 28ஆம் வசனத்திலே அந்த தேவனுடைய மனுஷன் அதை குறித்து சொல்லுகிறார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லுகிறபடினாலே நான் இந்த ஏராளமான ஜன கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதுக்கு, அவரை ஆராதிப்பதற்கு அன்றைக்கு இந்த எதிரிகள் கூட சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய தேவன் மலைகளின் தேவன், மலைகளின் தேவன், அவருடைய தேவன் மலைகளின் தேவன். யாரை பார்த்து? ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படியானால் இரண்டாவதாக மலையின் ஆராதனை என்பது புற ஜாதிகள் நம்மை பார்த்து இவர்கள் தேவனை ஆராதி ஏதோ சத்தம் போட்டு அந்நிய பாஷையிலே பேசுகிறதுனாலோ, இல்ல சத்தம் போட்டு பாடி கைகளை தட்டி பேண்ட் வாசித்து பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுனாலேயோ தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று அல்ல. தேவனை ஆராதிக்கிறவர்கள் அவர்களுடைய தேவன் மலை தேவன், மலைகளின் தேவன், மலைகளிலே வாசம் பண்ணுகிறவர். ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது தான் இந்த மலைகளின் அனுபவம், இந்த மலையின் அனுபவம். ஆகையால் தான் நாம் அப்போஸ்தலரின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த அனனியா சப்பிராளின் காரியங்கள் நடந்த பின்பு அங்கே எருசலேமிலே உள்ள ஜனங்களுக்கு எல்லாம் அப்போஸ்தலரை காணும்போது
ஒரு பயம் உண்டாயிற்று. சபையில் எல்லாரும் இதை கேள்விப்பட்டு, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அங்கே கர்த்தரை ஆராதித்து துதித்துக் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அவர்களை குறித்து பயம் உண்டாயிற்று. அவர்களை குறித்து ஒரு பயம் உண்டாயிற்று. சபையார் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அதை கேள்விப்பட்டு மற்ற யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. இந்த சீரியர் சொன்னார்களே, இஸ்ரவேலரை நாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய தேவன் மலைகளின் தேவன், மலைகளிலே வாசம் பண்ணுகிறார். அதையெல்லாம் தான் மறுரூபப்படுத்தி அவர்கள் ரூபகப்படுத்தி மலைகளிலே தெய்வங்களை வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். ஆகையால்தான் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலும் அநேக மலைகளிலே தெய்வங்கள் உண்டு. இது அவர்களுக்கு ஒரு விசுவாசம். என்ன, மலைகளின் தேவனை தான் இந்த இஸ்ரவேலர் ஆராதிக்கிறார்கள். ஆகையால் அவர்களை யாராலையும் தோற்று போக வைக்க முடியவில்லை. அவர்களிடத்தில் நாம் தான் தோற்று போகிறோம். அவர்களோடு யுத்தம் பண்ண முடியவில்லை. அவர்களோடு கூட நாம் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆகையால் நாமும் என்ன செய்வோம்? மலைகளிலே போய் தெய்வங்களை வைத்தோம். இது எழுத்தின்படியாக, அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் எழுத்தின்படியாக மலைக்கு கொண்டு சென்றார். ஆகையால் எழுத்தின்படியாக அவர்கள் அதை விசுவாசித்து அதை செய்து கொண்டிருக்கிறார். அறியாமை. நாம் எழுத்தின்படி அல்ல, நாம் மலைகளிலே தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னார். அந்த மலையின் அனுபவம் என்ன? சத்துருக்களும் நம்மை பார்த்து பயப்படத்தக்கதா, சபையாரும் பயப்படத்தக்கதா. பயம் என்று சொன்னா, ஐயோ அவர் பேசுற பேச்சா அந்த பாஸ்டர் வாய் திறந்து திட்டி விட்டுருவாரு, அப்படி இல்லை. அந்த பயம் அல்ல, தேவனை குறித்த பயம், தெய்வ பயம். தேவனை குறித்த பயத்தை உண்டாக்குகிறது தான் இந்த மலையின் அனுபவம். முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தருடைய மகிமை தங்குகிற ஸ்தானமாய் நாம் ஏறி போகிறது, தனித்து போகிற அனுபவம், அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற அனுபவம். அது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அது நம்முடைய வீடுகளிலே இருக்கலாம், அல்லது பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, சின்ன வயதுல காட்டுக்குள்ளே போயிடுவேன். இந்த காட்டுக்குள்ளே அனுபவம் அந்த 60ஆம் 70ஆம் ஆண்டுகளிலே 1960 70 80 வரைக்கும் இருந்த பரிசுத்தவான்கள், அப்பொழுதுதான் வாலிபராய் அல்லது சிறு வயதிலே ரட்சிக்கப்பட்ட அநேக பரிசுத்தவான்களின் அனுபவங்கள் கேள்விப்படும் போது காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணினேன், காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணினேன். நாங்கள் பள்ளியிலே படிக்கும் போது எங்கள் ஸ்கூல் பிளே கிரவுண்ட்ல அது ஒரு காடு மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி, ரொம்ப கொஞ்சம் தூரம் நடந்து போய் அதை பார்க்கும்போது அது ஒரு காடு போலதான் இருக்கும். அந்த வேடிக்காத்தம் முள்ளெல்லாம் இருக்கும், ஓரமா முழுவதும் அடைத்தது போல. ஆனா பிளே கிரவுண்ட் நல்ல கிளியரா இருக்கும். இப்போ எங்களுக்கு அந்த செடிகள் மரங்கள் நிழலிலே போய் அது ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் ஒரு அனுபவம். அங்கே போய் ஒரு ப்ரேயர் பண்ணுவோம் அந்த லஞ்ச் டைம்ல. அந்த காலங்களிலே அப்படி ஒரு அனுபவங்கள் இருந்தது. இன்றைக்கு நமக்கு காடுகளே இல்லை, எல்லாத்தையும் அழித்து வீடுகளாகி விட்டது. சரி, வீடுலயாவது நமக்கு இடம் கிடைக்குமா? அதுவும் யாரும் இடம் கொடுக்க மாட்டேன். முன்னால போனா டிவி சத்தம், பின்னால போனா பாத்திர சத்தம், இங்க போனா அந்த சத்தம் இந்த சத்தம் என்று நாம் தனித்து வாசம் பண்ணுவதற்கு முடியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, யாக்கோபு தனித்து வாசம். தேவன்
சமூகத்துக்கு வரும்போது, தேவனை ஆராதிக்கும் போது அது தனித்து வாசம் பண்ணுகிறது. மிக மிக நல்லது. அது கர்த்தருடைய மகிமையை காண்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது, இந்த மலைகளின் அனுபவம். நம்முடைய எதிராளிகள் நம்மை பார்த்து சொல்லணும், இவர்கள் அந்த மலையில் வாசம் பண்ணுகிறவர்கள். மலையின் அனுபவம் இவர்களுக்கு உண்டு, தேவனை ஆராதிக்கிற அனுபவம் உண்டு. ஆகிய இவர்களிடத்துல நாம் போக முடியாது என்று சொல்லி அவர்கள் பயப்படுவார்கள். மூன்றாவதாக நாம் அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் என்பது நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இதுவே அடையாளம். ஆண்டவர் மூன்றாவது தேவனுக்கு கொடுக்கிறதான மகிமையும் ஆராதனையும் என்னவென்று சொன்னான். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அடையாளமாக இருக்கு. அது ஒரு அடையாளம். தேவனுக்கு ஆராதனை செய்வது என்பது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வரும்படியாக பாஸ்காவை ஆசரிக்கும்படியாக அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு அதிகாரமாய் இருக்கிறார். ஆகியால் அதிலே 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிலே அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும், மன்னிக்க வேண்டும், 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் நியாய பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகும், உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். முந்தின வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த புளிப்பில்லா அப்பத்தை அவர்கள் புசித்து அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது அதை அவர்கள் தலைமுறை தோறும், அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு அவர்கள் கனானுக்கு போகும்போது அந்த தேசத்திலும் இந்த முறைமையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை செய்ய வேண்டும், நீ இதை உன் பிள்ளைகளுக்கும் உன் தலைமுறையினருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி? அவர்களை உட்கார வைத்து அவர்கள் கேள்விகளை கேட்கும் போது இவைகள் எதினால் உண்டானது, இதற்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி அவர்கள் அதை விளக்கி சொல்ல வேண்டும். விளக்கி சொல்வதற்காக இந்த நியாய பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையிலே ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். இந்த நியாய பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையிலே ஒரு அடையாளம். இது கையிலே அடையாளமாக எப்பொழுது வந்தது என்று சொன்னால், அது மோசேயின் காலத்தில் தான் வந்தது. மோசேயின் முடிவு காலத்திலே தான் அது வந்தது. அதுக்கு பிற்பாடுதான் அது ஒரு புஸ்தகமாகவே எழுதப்பட்டு இந்த சுருள்கள் அப்படியாக வைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அதை ஏற்கனவே முன் குறிப்பாக முன் அடையாளமாக சொல்லிவிட்டார். இந்த ஆராதனை முறை, அது பாஸ்காவை ஆசரிக்கிற ஒரு முறைமை, அது அவர்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆராதனை முறை. அதுதான் அவர்கள் அது ஓய்வு நாளிலே அவர்கள் செய்கிறதான காரியங்கள் எல்லாம். ஆனால் நாம் இப்பொழுது அதையெல்லாம் ஆசரிக்கிறது இல்லை. இன்றைக்கு பார்த்தோமானால் அநேக பிரசங்கங்கள் நியாய பிரமாணமே வேண்டாம், பழைய ஏற்பாடே வேண்டாம். அப்படியானால் பைபிள்ல அந்த பழைய ஏற்பாடு புத்தகத்தை கிழிச்சு எரிஞ்சிருங்க. கிழிச்சு எரிஞ்சிட்டு பாதியை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க.
நியாயப்பிரமாணம் வேண்டாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அவர் நியாய பிரமாணத்தின்படி பெயர் சுட்டப்பட்டார் 8ஆம் நாளிலே. நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் தாய் அந்த 40 நாட்களுக்கு பின்பு, அந்த தீட்டு கணிந்த பின்பு தேவாலயத்துக்கு போய் அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அப்பொழுதுதான் சீமோனும் அங்கே அந்த அன்னாடும் அவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்கள். இதெல்லாம் நியாய பிரமாணத்தின்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வளர்ந்தார். யோசேப்பு யூத வம்சத்திலே வந்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். இந்த வம்சங்களிலே வந்தவர் கிடையாது. மாம்சத்தின்படி என்று எழுதப்பட்டிருக்கு. மாம்சத்தின்படியும் எப்படி இல்லை, அவர் யோசேப்பின் குமாரன் அல்ல, தேவகுமாரன். அப்படியானால் ஆண்டவர் கொடுத்த இந்த நியாய பிரமாணம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் கைகளிலே ஒரு அடையாளம். அதை வைத்துதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு போதிக்க வேண்டும். அவர்களுடைய அதன் பின்பு வேத பாரகர் அதை போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். பரிசேயர் அதை கற்று நியாய பிரமாணத்தில் கற்று தேர்ந்த ஒரு பரிசேயன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவரும் அதை போதிக்கிறவராய் மாறுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் நாம் அங்கே பார்க்கும்போது இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை தங்கள் கைகளிலே வைத்திருந்தார்கள். அதன் பின்பு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் சுருள்களாகத்தான் அந்நாட்களிலே இருந்தது. அவைகளை தான் வைத்திருந்தார்கள். அதன் பின்பு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளிலே தான் இந்த அச்சு பணியெல்லாம் வந்த பிறகு வேதாகமம், ஆங்கில வேதாகமம், அந்த மூல மொழிபெயர்ப்பிலிருந்து வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு அது பல மொழிகளிலே அதன் பின்பு மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைய வரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாருடைய கரங்களிலும் இந்த புஸ்தகம் வர வேண்டும் என்று சொல்லி வசனத்தின்படியான ஆராதனை, நியாய பிரமாணத்தின்படி அன்றைக்கு தேவ ஜனங்கள் பாஸ்கா என்கிறதான அந்த ஆராதனையை செய்தார்கள். அதன் பின்பு எல்லா இடங்களிலும் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஆராதனை கை கொண்ட விதங்களை நாம் பார்க்கும் பொழுது எத்தனை அருமையா இருக்கும். இப்பொழுது நமக்கு இந்த பாஸ்கா நம்முடைய திருவிருந்து அல்லது நற்கருணை பரிசுத்த ராபோஜனம் என்று சொல்லப்படுகிற இந்த ஆராதனை தான் இன்றைக்கு நமக்கு பாஸ்கா. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்திலே சொல்லும் போது அவர் சொல்கிறார், இந்த பஸ்காவை நான் உங்களோடு கூட ஆசரிக்க நான் வாஞ்சையாயிருந்தேன், நான் ஆசையாயிருந்தேன். ஆசையாய் அந்த கடைசி போஜனம் அது என்னங்க, தன்னையே ஒப்பு கொடுக்க போகிறார். அதற்கு வாஞ்சியும் ஆசையுமாயிருந்து ஒப்பு கொடுத்தார் பாருங்களேன். அந்த பாஸ்காவை நாம் இன்றைக்கு திருவிருந்தாக, ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கொரிந்தியருக்கு எழுதும் போது இந்த புஸ்தகத்திலே, இந்த கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே அவர் இந்த ராபோஜனத்தை பற்றி இந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு ஆலயங்களிலே அந்த நாட்களிலே வாசிக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த வாசிக்கப்படுகிறது என்கிறது அது வேதத்தில். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் வேதத்தின்படி ஆராதனை செய்யும், வசனத்தின்படி நாம் ஆராதனை செய்வோம். நான் சொன்னேனே ஏற்கனவே, அநேக விதமான ஆராதனைகள்
இந்த வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனைகளும் அநேகம் உண்டு. சுய இஷ்டமான ஆராதனை, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனை. வான சேனைக்கு ஆராதனை, இது ஆண்டவருக்கு பிரியமில்லை. தேவ தூதர்களுக்கு ஆராதனை, இதுவும் ஆண்டவருக்கு பிரியமில்லை. தேவ தூதர்களுக்கு நாம் ஆராதனை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவர்களுக்கு ஆராதனை, அதுவும் இல்லை. புத்தியுள்ள ஆராதனை செய்ய அழைக்கப்பட்டது. அது எப்படி என்று வேதத்தின்படி நாம் ஆராய்ந்து அறிந்து நாம் அதை செய்ய வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நமக்கு முதலாவது அடையாளம். முதலாவது அடையாளம் நமக்கு என்னவென்று சொன்னால், வேத வசனத்தின்படி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் வசனத்தின்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக, கடைசியாக, சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 19 வசனத்தை மன்னிக்க வேண்டும், 65 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 65:8. கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் களிகூர பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் அடையாளம் வசனத்தின்படி நாம் ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக, காலையும் மாலையும் களிகூர பண்ணுகிறாரே, அந்த ஆராதனை, களிகூறுதலின் ஆராதனை தான் நாம் செய்ய வேண்டும். துக்கத்தோட ஆராதனை அல்ல. நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள், கண்ணீர், இதையே நாம் சொல்லிக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. அதையெல்லாம் எப்பொழுது சொல்லணும்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது ஜெபித்து அன்னாளை போல இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும். அதன் பின் துக்கமுகமாய் இல்லாமல் களி கூறுதலோடு காலையும் மாலையும் களி கூற பண்ணுகிறாராம். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுவார்கள். ஆண்டவர் நம்மை தான் அடையாளமாய் வைத்திருக்கிறார். நாமே அடையாளங்கள். அன்றைக்கு அப்போஸ்தலர்களின் கைகளினால் நடைபெற்ற அடையாளங்களின் நிமித்தம் ஜனங்கள் பயந்திருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானுமே அடையாளம். ஆண்டவருடைய வசனத்தின்படி தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களே நாம் அடையாளங்களாக இருக்கிறோம். ஆகியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? களி கூறுதலோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு ஆராதனை அடையாளம் என்ன? இந்த அடையாளம் தேவனை களி கூறுதலோடு, மகிழ்ந்து களி கூறு, மகிழ்ந்து களி கூற வேண்டும். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வரும்போது நமக்கு துக்கம், நம்முடைய பாடு, உபத்திரம், இதையே நாம் நினைத்து கொண்டிராமல், என் தேவன் எவ்வளவு பெரியவர், என் தேவன் எவ்வளவு நல்லவர், என் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சிங்காசனத்தில் வீட்டில் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறாரே, எத்தனை நல்ல தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று அந்த ஆராதனை, அந்த தேவனுக்கு முன்பாக ஆராதனை நம்மை ஒரு அடையாளங்களாய் இந்த பூமியிலே வைக்க வேண்டும். நாமே அடையாளம், நாமதான் அடையாளங்கள், நாமே அடையாளம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தந்தருள்வாராக. கடைசியாய் நான் ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக செபிக்க வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66 அதிகாரம் 19 வசனம். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களை குறித்து ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்துவமும் ஒரு கிருபையின் வார்த்தையுமாக இது இருக்கிறது. ஏசாயா 66:19. நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய
தர்ஷீசுக்கும் வில்வீரர் இருக்கிற ஊலுக்கும் லூகுஸ்க்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவரே, நானே உம்மை ஆராதிக்கிற ஆராதனைக்கு, தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களில் அடையாளத்தை கட்டளையிடுவேன். என்ன அடையாளங்க? தேவனுடைய கீர்த்தியும் மகிமையும் காணாமல் இருக்கிற தேசங்களுக்கு நம்மை அனுப்புவாராம். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த வசனத்தின் மேலே கைகளை வைத்து நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். அவர்கள் என் மகிமை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஆண்டவரே, நான் ஒரு அடையாளம். எவ்வளவு காலங்கள் நான் எல்லாருக்கும் வழிகாட்டுகிற ஒரு அடையாளமாய் தான் இருந்தேன். அநேக இடங்களிலே இந்த இடத்திற்கு போகும் வழி என்று ஒரு அடையாள ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கும். அந்த போர்டு போல இல்லை, பரலோகத்துக்கு போகிற வழி இதுதான் நான் காட்டுறேங்க அப்படின்னு சொல்லி நான் நிக்கிறது இல்லை. நான் போய் எனக்கு பின்னாலே ஆத்துமாக்களை கொண்டு வரதுதான் அடையாளம். நான் போகும்போது அதான் அப்போஸ்தலனாகி பவுல் சொன்னான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க. நீங்க என் காலடியை பார்த்து பார்த்து நடந்து வந்தீங்கன்னு சொன்னா கடைசியில இயேசு அண்டை தான் நீங்க போவீங்களுடைய, வேற எங்கேயும் போக மாட்டீங்க என்று தைரியமாய் அப்போஸ்தலன் சொன்னாரே. நம்மையும் கூட ஆண்டவர் அவருடைய மகிமையை அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம எல்லாம் அடையாளங்களாய் மாற்றும்படியா நம்ம எல்லாரும் நான் வெறும் ஒரு அடையாளமா கர்த்தர் நீர் என்னை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் வெறுமையாயிருக்கிற பாத்திரம் அல்ல. நம்ம நிரப்பும்படியாக எல்லாரையும் நிரப்பும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும். உம்முடைய மகிமையை ஆண்டவரே ஜாதிகளுக்குள்ளே அறிவிக்கிற ஒரு அடையாளமாக கர்த்தர் என்னை இந்த நாளிலே அபிஷேகிக்கிறதற்காய் பல ஊர்களுக்கு செல்ல, பல நாடுகளுக்கு செல்ல கர்த்தர் நம்ம எல்லாம் முத்தரிக்கிறான். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. உமக்கு ஆராதனை செய்கிற நாங்கள் ஒரு அடையாளங்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று நீர் இந்த நாளிலே சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அடையாளமாக நீர் வைத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே பல இடங்களுக்கு, தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமாண்டவரே, எங்களில் எத்தனை பேர் தீவுகளுக்கு போகிறோமோ எங்களுக்கு தெரியாதப்பா. எங்களை அனுப்பும், என்னை அனுப்பும் என்று சொல்லுங்க. என்னை அனுப்பும். ஏசாயா சொன்னாரே, யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்ட போது, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று எத்தனை பேர் கேட்கிறோம். விசுவாசத்தோடு கேட்போம். நான் எங்கெங்க போக போறேன், நான் எங்க போறேன் என்று யோசிக்காதீங்க. தீவுகளுக்கு உங்களை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருடைய மகிமையை அறிவிக்கும்படியாக அடையாளங்களாய் கர்த்தர் எங்களை எல்லாம் வைத்திருக்கிறபடினா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்திலே வந்து இப்படியாய் தேவனுக்கு ஆராதனை செய்வது எப்படி என்று ஆண்டவரே இந்த நாளிலே கற்றுக்கொள்ள கிருபை செய்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிற தேவன் என்பதையும் மலையில் ஆராதனை என்பதையும் நாங்கள் அடையாளங்களா இருக்கிறோம். அதனாலே நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்கிறதை சத்துருக்களும் கண்டு பயப்படுவார்கள் என்று இந்த நாளிலே எங்களுக்கு சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அடையாளங்களாய் நாங்கள் இருந்து உடைய மகிமையை கேள்விப்படாத ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களா எங்களை நீ முத்திரித்திருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறான். போதகருக்காய் ஜெபிக்கிறோம்.
அப்படியே பிரயாணங்களை வாய்க்க செய்யும், ஆசீர்வதையும் அப்படியே ஊழியங்களிலே உடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளையும் மருமக்களையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக. இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராங்க. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.